நல்ல வேலை காரில் ஏறுனது ஞாபகம் வந்துச்சு. இல்லாட்டினா இதை தூக்கிட்டு ஒரு ஆள் உனக்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கணும். காண்டாமிருக வண்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப தாக்குதல் பண்ணுது பாருங்கள். அந்த தென்னைமரம், இந்த தென்னைமரம்லாம் வெற்றிகரமாக சந்தோஷமாக இருக்குது. வெற்றிகரமாக 2 பழம் பறிச்சிட்டேன் நான். ஒன்றும் இதில் பாருங்கள் 5 பூ இருக்குது. மொக்கு தெரியுதுங்களா? 1 2 3 4 5 மொக்கு விட்டுருக்குது. சிகப்பு கலர் சோளங்கிறதுனால தான் கொஞ்சம் ரெட்டாக இருக்குது. மற்றபடி வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்க சூப்பராக வருதா. தாளிக்கிற மும்முரத்தில் உண்மையாலுமே வீடியோ எடுக்கவே மறந்து போயிட்டேங்க. எண்ணெயோட எண்ணெயில் இருக்கிற சரக்கு தான் அதிகமாக இருக்குது பாருங்க. அது வெறும் என்ன இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து விகாஸ் தம்பியோடைய டிஃபன் வந்து தோசைனாலும் இப்போ விசனப்படுறான், அந்தளவுக்கு ஆயிடுச்சு. தோசை, நிலக்கடலை சட்னி, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து கொத்தமல்லி சாதம். இது நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து செய்வேன், ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. கொத்தமல்லி சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் ப்ரெட்டும் போட்டு பரட்டி பொரியலாக செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டல், வெள்ளை மூக்கு கடலை சுண்டல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ கூழ். இதுதான் இன்றைக்கி விகாஸுக்கு நான் கொடுக்குற டிஃபனும் லஞ்சும். ஒரு சிம்பிளான டிஃபன், சிம்பிளான லஞ்சு. இது செய்கிறதுக்கே 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு எழுந்திரிச்சு 7 மணி ஆயிடுச்சு. மணி இப்போ 7:30 ஆயிடுச்சு. இதுவே அவசரமாக செஞ்சேன்னா ஒரே ஆளே செய்யணும் இல்லைங்களா, அதனால் முடிஞ்சது வேலை. பேக்கிங்கும் பண்ணியாச்சு. தோசை சாப்பிட்டான். இப்போ ஜூஸை மட்டும் குடிக்க வச்சு அனுப்பிச்சிடலாம். ஓகே விகாஷ், பாய் விகாஷ். சரி. கார் ஏற்றி விட்டு உள்ளே வந்தால் லஞ்ச் பாக்ஸ் இங்கே வச்சுட்டு போயிருக்கலாம். என்னத்த சொல்கிறது அவங்க. மறுபடியும் இப்போ தூக்கிட்டு ஓடணும். ஏண்டா மண்டை மேலே இருக்கிற கொண்டையும் மறந்த கணக்கா லஞ்ச் பாக்ஸ் மறக்கல. நல்ல வேலை காரில் ஏறுனது ஞாபகம் வந்துச்சு. இல்லாட்டினா இதை தூக்கிட்டு ஒரு ஆள் உனக்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கணும். இதை சாக்கா வச்சு லீவ் போட்டினா அப்போ +2 எப்படி எழுதுவ? லீவ் போடுறதுலே இருக்கிற. இந்தா நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டுக்கிட்ட ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க. மற்றதெல்லாம் கூட நல்லா மழை பெஞ்சதுக்கு பாருங்களேன், காடே எப்படி இருக்குன்னு. எல்லாம் ஃபுல்லாக ஓட்டி விடணும், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. மண் கொட்டுறோங்கிறதுனால வண்டி வரல, அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மண் கொட்டினதுக்கு அப்புறமேட்டு ஓட்டிக்கலான்னு. இப்போ வந்து ட்ராகன் ஃப்ரூட்டில் காய் வச்சுருக்கு. 2 பழம் பழுத்துருக்கு பாருண்ணா. அதான் அது ஒன்று, அது ஒன்று நல்லாவே பழமாகவே இருக்குது, சிகப்பு கலரில். பார்த்து பிச்சு கொடுங்க. இன்னும் ஒரு பூ வர பூத்துருக்குதுதா, ஒரு பூ பூத்துருக்குது. இப்போ தான் இங்கே ஒரு பூ பூத்துருக்குது. இதோ இங்கே ஒரு பூ பூத்துருக்குது. இப்போ தான் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்ல பாவம் இதுக்கு. கயிறு கட்டி அப்படியே அசாத மேலே கொண்டு போய் அப்படியே மேலே விட்டுட்டாங்க. எங்கண்ணா சூப்பர், கரெக்டாக இருக்குது பழம். அங்கே ஒரு பழம். என்றைக்கு ஒரு 10 பழம் ஒட்டுக்கா பறிப்பேன்னு தெரியல. இந்த பாரு இங்கே ஒரு பூ இருக்குது. இந்த மொத்தம் 3 பூ கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுண்ணா. இன்னும் பழுக்க வேண்டிய பழம் 3 பழம். இதுக்கு மேலே பெருசாக வந்துடும். இதுக்கு மேலே நல்லாவே காய் வந்து செடி வந்து இப்போ தான் பிளக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே பாருங்கள், எல்லாமே திக்காலுக்கு ஒன்றா மேலே ஏறி போயிடுச்சு. நம்ம ஊட்டியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஊட்டியில் ஏற்காட்டில், அப்பா அதுதான் மெகா சைஸுங்க. நான் அவ்வளோ பார்த்தேன். இங்கே ஒரு பழம் இருக்குது, இங்கே ஒரு பூ பூத்துருக்குது. மொத்தம் 4 பூ பார்த்துட்டேன். 1 2 3 4 பூ பார்த்துட்டேங்கண்ணா. காயை ஒதுங்கி இது ஒன்று, அது ஒன்று 2. அண்ணா அது ஒன்று 2, இந்த கீழே ஒன்று 3, இந்த இங்கே ஒன்று 4. நாங்கள் சந்தையில் ஒன்று. வெற்றிகரமாக
சந்தோஷமாக இருக்குது. வெற்றிகரமாக 2 பழம் பறிச்சிட்டேன் நான். உண்மையாலுமே ஒரு சந்தோஷம் தாங்க. நம்ம ஒரு செடி வச்சு அதில் காய் பறிக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். அது கூட பாருங்க மேலே ஏறிக்கிச்சு. ஏன்னா மேலே ஏறி கொடி எங்கே போயிருச்சுன்னா சூப்பர் சூப்பர். அது ஒண்ணு இதெல்லாம் ஒண்ணு துளுத்துதா அங்க போயிருச்சு. ஆனா அந்த வெள்ளை அப்படியே தடுமாறுது. என்ன வெள்ளை கலரு? அதான் துணி வந்துருச்சு. 4 கண்ணு இருக்குது. இது கடக்கடன்னு ஓடி போச்சு. ஆமா, ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா கடக்கடன்னு ஏறிடுது. ஒன்னொன்னு நின்றுடுச்சுன்னா தான் அப்படி நின்றுது. சூப்பர். இன்னைக்கு நாளைக்கு காலைல விகாஸுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம். ஓகே. இதுல மட்டும் மொத்தம் 5 பூ இருக்கு. ஆமாண்ணா, இதுல பாருங்க 5 பூ இருக்குது. மொக்கு தெரியுதுங்களா? 1 2 3 4 5 மொக்கு விட்டுருக்குது. இதில் எத்தனை மொக்கு வந்து பூ வைக்கும்னு தெரியல, பார்க்கலாம். இதில் பாருங்க நிறைய வச்சிருக்குது. நான் நினச்ச மாதிரி ஒட்டுக்கா 10 பூ பறிச்சிருவோம் போல இருக்குது. ஏன்னா சீசன் போல இருக்குது, இப்போ தான் பூ வைக்குது நிறையா. இந்த இடத்துல பாரு 3 பூ இருக்குது. இதோ போய் கண்டுபிடிக்கிறாருப்பா. இதில் வந்து 3 பூ இருக்குதாப்பா. ஆமாண்ணா, இதுல 3 பூ இருக்குது. அதுல நிறைய இருக்குது. ஐயோ ஐயோ, இந்த ட்ரிப் 10 காய்க்கு மேல பிக்கலாமா? சூப்பர் சூப்பர். நிறைய காய் ஒட்டுக்கா பூ பூக்கும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு பெரிய முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்கோம். என்னன்னாக்கா, நம்ம தென்னை மரத்துக்கெல்லாம் இந்த பாய்ச்ச உருண்டைய ஒரு 3 பாய்ச்ச உருண்டி வச்சு விடலான்னு. ஏன்னாக்கா இந்த வண்டு காண்டாமிருக வண்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப தாக்குதல் பண்ணுது. பாருங்கள், அந்த தென்னை மரம், இந்த தென்னை மரம்லாம் பாருங்கள் அப்படியே மட்டையே உடஞ்சி போச்சு. இப்படியும் தென்னை மரத்தோட மட்டை வந்து அப்படியே பழுப்பு கலராக மஞ்சள் கலராக ஆணிச்சினாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அது இல்லாமல் அங்கே மட்டையே உடஞ்சிரும், அந்த குருத்தே உடஞ்சிரும், அது ஓட்டை போட்டுரும். இந்த மாதிரி ஓட்டை இருந்துச்சுனாவே பாருங்களேன், அது ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அப்படி ஓட்டை இருந்துச்சுனாலே அது வந்து வண்டு வந்து அரிக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு இந்த 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி பாய்ச்ச உருண்டையை போட்டோமா அந்த வாசத்துக்கு வராதுன்னு சொல்லி நான் பார்த்தேன் ஒரு ரீல்ஸில். சரி போட்டு தான் பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோம். போன ட்ரிப்பே பின்னாடி இருக்கிற தென்னந்தோப்புக்கெலாம் போட்டோம், அது நல்லா கொஞ்சம் எஃபெக்ட் காட்டியிருக்கு. அதனால தான் இந்த ட்ரிப்பு இங்கே இருக்கிற மரத்துக்கெலாம் போடலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து இதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். பாருங்களேன், ஏன்னா கொஞ்சம் வளர்த்தி விட்டுட்டோமா அப்புறம் வரதில்லை. ஆனால் வளர்த்துறதுக்குள்ளார படாத பாடு படுறதாகுது இந்த காண்டாமிருக வண்டுக்கிட்ட. நாங்களும் அந்த டப்பா வைப்போம், அந்த டப்பாவில் நல்லாவே எஃபெக்டாக இருக்குதுங்க. ஆனால் அது வந்து ஆர்டர் போட்டால் அந்த இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வைக்கிற அந்த மருந்து மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க மரத்தில், ஒரு சின்னதாக சாதாரணமாக கொடுப்பாங்க. அது கேரளாவில் தான் நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கணும். அது அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க கொடுத்து விட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இது வந்து இது வைக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி இந்த நாப்தலின் வாங்கிட்டு வந்து இது வச்சிட்ருக்கோம். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வேலை காட்டுது அப்படின்னு. இது ஏற்கனவே நீங்களாம் வச்சுருக்கிறீங்களா, வச்சுருந்து இது பயனாக இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னடா வண்டி வந்து வாழை மரத்தை அலாக்கா தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து மண் நிறவலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மண் கொண்டு கொட்டி 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஆனால் நிறவறதுக்கு தான் வண்டி இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தோம். சரி நம்ம வண்டி கம்பெனிலேருந்து வெளியில் வரட்டும், வர அன்னைக்கு நம்ம வந்து எடுத்து நிறவிக்கலாம் அப்படின்ட்டு தான் பேசாமல் இருந்தோம். இன்றைக்கி தாங்க வண்டி வந்துச்சு. அதனால் அந்த வண்டியை வச்சு தான் இன்றைக்கி வந்து மண்ணை நிறவிடலாம் அப்படின்ட்டு மண்ணை கொண்டு போய் அங்கங்கே கொஞ்சம் கொட்டி வச்சிட்டோமா கூட நம்ம ஆட்களை வச்சு நம்ம நிறவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேலை மும்முரமாக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து சந்தகம் தாங்க நெரிக்கலான்ட்டு இருக்கேன். இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி, நம்ம இட்லி அரிசியும் போட்டுக்கலாம், சாப்பாட்டு அரிசியும் போட்டுக்கலாம், ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு அரைப்படி ஊற வச்சுருக்கேன். சோளம், சிகப்பு சோளம் இருக்கு இல்லைங்களா, அந்த சோளத்தை வந்து ஊற வச்சுருக்கேன். நிறைய பேர் சோளத்தை வந்து அரைச்சி பவுடராக ஆக்கிடுவாங்க. அந்த இந்த அரைச்ச மாவை வந்து இந்த அரிசி ஆட்டும் போது அது கூட சேர்ந்து கலந்து ஆட்டி ரெண்டும் கலந்து சந்தகம் நெரிப்பாங்க. நான் வந்து பொடியாக இல்லாதனால, மாவாக இல்லாதனால ஊற வச்சுக்கிட்டேன். ரெண்டும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு ஊற வச்சாச்சு. இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துடலாம். எப்போவும் நம்ம எப்படி வெறும் அரிசியை மட்டும் ஆட்டி நம்ம சந்தகம் நெரிப்போமோ அதே மாதிரியே சோளத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி நம்ம ரெண்டும் கலந்த சந்தகத்தை நெரிக்கலாம்.
கொஞ்சம் சத்தாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஆட்டிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சோளத்தை போட்டுக்கலாம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் லேட் ஆகும் அரைப்படுறதுக்கு, அதுக்கு தான். சோளம் நல்லா மஞ்ச பிறகு நம்ம வந்து அரிசியும் அது கூடயே போட்டு ஆட்டிக்கலாங்க. மாவை இட்லியாக ஊற்றியாச்சு. சிகப்பு கலர் சோளங்கிறதுனால தான் கொஞ்சம் ரெட்டாக இருக்குது, மற்றபடி வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த இட்லி எடுத்து நம்ம சந்தகமாக நெரிச்சிடலாம். முக்காலி போட்டு பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப இறக்கமாக இருந்தால் அப்படியே அந்த சந்தகம் வந்து நூல் நூலாக வரது அந்து போகுது, அதுக்காக தான் பக்கமாக வச்சாச்சு. இப்போ பாருங்க சூப்பராக வருதா? இப்போ அந்து போகாமல் வருது பாருங்க. இப்படி தான் இப்படி வட்டமாக போட்டு வா. இப்போ மணக்குதிரி எப்படியா இல்லை? சோளம் வாசம் கம கமன்னு அடிக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே தாளிக்கிறதுனா நம்ம தாளிச்சிக்கலாம், அப்படியே தேங்காய் பால் ஊற்றி குடிக்கிறதுனால சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். ஓகே. தாளிக்கிற மும்முரத்தில் உண்மையாலுமே வீடியோ எடுக்கவே மறந்து போயிட்டேங்க. இவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறக்க போட்டேன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டு தாளித்தேன். தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக கேரட் போட்டேன். அதுக்கப்புறம் திருகின தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சு வச்சுக்கிற சந்தகத்தை எடுத்து போட்டு நம்ம கலரை கொடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டுக்க வேண்டியது தான். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டோமா, அவ்வளோதான். இதுலேயே நம்ம லெமன் வேணுனாலும் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். வேலை முடிஞ்சிருச்சுங்க. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்ததும் தம்பிக்கு ஒரு கப்பு போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவான். சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு போயிடுவான். ஓகேங்களா? இது மாதிரி நீங்களுமே செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சந்தகம். ஓகே. இன்றைக்கி தாங்க எண்ணெய் வந்து வடிகட்ட போகிறோம். 3 நைட் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ எண்ணெய் நல்லா ஊறி இருக்குதுங்க. எண்ணெயோட எண்ணெயில் இருக்கிற சரக்கு தான் அதிகமாக இருக்குது பாருங்க. இப்போ இதில் எவ்வளோ எண்ணெய் வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம், வடிகட்டி பார்க்கலாம் எவ்வளோ எண்ணெய் வருது அப்படிங்கிறத. ஓகேவா? ஃபுல்லாகவே புழிஞ்சு எடுத்துருவோம். இதில் இருக்கிற சாறு எல்லாத்தையுமே முதல்ல வடிகட்டுவோம். அதுக்கப்புறம் அப்படியே நல்லா மூட்டையாட்டம் கட்டி அப்படியே அழுத்தி விட்டோமாக்க உள்ளே இருக்கிற எசன்ஸ் எல்லாமே வெளில வந்துடும். அதனால் கிட்டத்தட்ட நம்ம வந்து 48 லிட்டர் ஊற்றிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லிட்டர் பக்கமாக போயிடும். ஒரு 43 லிட்டர் பக்கமாக வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இங்கே பாருங்க இப்படி வந்துடுது. எண்ணெயும் ஒரு மணமாக இருக்குது, அப்படியே சூப்பராக இருக்குது. எண்ணெய் வந்து கைப்படாமல் தொடணும், கைப்படாமல் ஹேண்டில் பண்ணணும். எண்ணெய் மேலே கையே வைக்கக்கூடாது, நம்ம கையே படக்கூடாது. அதுக்கு தான் அப்படி வந்து இந்த மாதிரி ஒரு இதை பொடிச்சு எடுத்து ஊற்றிட்டுருக்கேன். சரிங்களா? பாருங்க அது வெறும் எண்ணெய் இருக்குது.